கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த தலைமை காவலர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி அறிவித்திருப்பதை ஓய்வு பெற்ற காவல்துறை நலச்சங்கம் வரவேற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சங்கிலி பறிப்பு கும்பலால் குத்திக் கொல்லப்பட்ட ஓசூர் தலைமை காவலர் முனுசாமியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை நலச்சங்கத்தினர் பலரும் நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் இந்த உத்தரவை பாராட்டி வரவேற்றுள்ளனர். காவல்துறையில் பணியாற்றி கொள்ளையர்களால் கத்தி குத்துக்கு ஆளாகி இறந்து போன முனுசாமி அவர்களின் தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியாக அறிவித்திருப்பது எங்கள் காவல்துறையின் மத்தியிலும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மத்தியிலும் பெரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உதவியை எங்கள் வாழ்நாளிலும் மறக்க மாட்டோம்.